ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விளாக் சுபாஷா. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, வீர சோழன் அடுத்துள்ள மேலப்பருத்தியூர் பக்கத்தில் இருக்க உடகுளம் தர்காக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து வீர சோழன்லேருந்து மேலப்பருத்தியூர் ரோடுல போயிட்டு இருக்கோம். நம்ம வாங்க அந்த ஊரில் போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்கு அந்த ஊருன்னு. மக்களே பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேலப்பருத்தியூர் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு மேடு பள்ளம் கூட கிடையாது, அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து மேலப்பருத்தியூர் உள்ள டர்னிங் ஆகிட்டோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வெயில் உகந்த அம்மன் அப்படின்ற ஒரு கோயில். உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாமா. உள்ளே போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் போனோம் நாங்கள், ஆனால் அலோவ் பண்ணலை, ஏன்னு தெரியல ரீசன். வாங்க அந்த கோயில் உள்ள போய் ஜஸ்ட் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு, வெயில் உகந்த அம்மன் கோயில். வாங்க உள்ளக்கு போகலாம். உள்ளக்க போயிட்டு அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து உள்ளே போகும்போது அங்கே இருக்க ஒரு சாமியாக இருக்கும், அந்த பூசாரின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து வந்து அவ்வளோ அலோவ் பண்ண வந்துட்டாங்க, ஏன்னு தெரியல எனக்கு ரீசனு. வெயில் உகந்த அம்மன் கோவில் இந்த கேட்டோட வெளியே நிற்க வச்சுட்டாங்க, எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ வெயில் உகந்த அம்மன் கோயிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம உடகுளம் தர்காவுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியே இந்த மேலப்பருத்தியில் இருக்க வீடுகள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உடகுளம் தர்காவுக்கு போகிற வழியில் வீடுகள்லாம் என்னென்ன வீடுகள்லாம் இருக்குது சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுறேன் பாருங்கள். பாருங்கள் மக்களே, மேலப்பருத்தியூர் வீடுகள்லாம். மேலப்பருத்தியூர்லேருந்து எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீன்ற எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையே மேலப்பருத்தியூர் ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக நான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடோட வந்துட்டு எண்டிங் முடியுது. இதுக்கு அடுத்து வந்துட்டு உடகுளம் தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ உடகுளம் தர்காவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுலேருந்து தான் விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ப்பாங்க. இந்த மேலப்பருத்தியூரில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் விவசாயம் தான். விவசாயனால பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் விவசாயத்துக்கு எல்லா பக்கமும் தண்ணி பாய்ச்சி கொண்டு போவாங்க. இந்த பக்கம்லாம் விவசாயம் பண்ணும்போது இது மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே வந்து கறி மூட்டம் போட்டிருக்காங்க. கறி மூட்டை அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, கருவ மரத்தை வெட்டி அதில் இருக்க கட்டைகளை வச்சு எரித்து ரயில்வேக்கு நிலக்கரிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. மீதி இருக்க அந்த தூள்களை வந்து ஊதுபதி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. உடகுளம் தர்காவை நெருங்கி வந்துட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து உடகுளம் தர்கா நெருங்கி வந்துட்டோம். எங்களுக்குள்ள சுற்றியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடுமே இல்லை, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. உடகுளம் தர்காவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல, அதனால் அந்த அக்கா கிட்ட கேட்டோம். அந்த அக்கா வந்து வழி சொன்னாங்க. அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, அங்கனக்குள்ள ரோடு ஒன்று பிரியும், அந்த ரோட்டில் வந்து ஒரே ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போனேனாக்கா அங்கே தர்கா இருக்கும், உள்ள போயிருக்கேன் அப்படின்னாங்க. சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, வில்லேஜ் லைஃப் தான். உண்மையிலேயே இந்த கிராமத்துக்குள்ளே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து உடகுளம் தர்காவுக்கு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து ரோடு இல்லை, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ உடகுளம் தர்கா நெருங்கி வந்துட்டோம். நம்ம பாருங்கள், ரொம்ப பழைய பில்டிங்காக தெரியுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ உடகுளம் தர்காவுக்கு வந்துட்டோம். உடகுளம் பின்பக்கமாக இருக்கும், ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது, பராமரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் இப்படிலாம் இருக்குன்றத ஒரு பார்க்கலாமே. இந்த தர்காவை சுத்தமாக யாருமே பராமரிப்பு பண்ணுறதில்ல நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ பெயிண்டிங் பண்ணாமல் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இந்த தர்காவுக்கு வந்து ஆளுங்க யாரோ வந்து போய் புழக்க இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்துட்டு இந்த ஊதுபத்தி போச்சிருக்கிறது, இந்த உப்பு வைக்கிறது, இந்த துணி போச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தர்காவுக்கு வந்து ஆளுங்க வந்து போய் புழக்க இருக்காங்கன்றது இதை வச்சு தெரியுது நல்லாவே. ஆனால் இந்த தர்காவையே யாருமே இப்போ பெயிண்டிங் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த தர்காவை வந்து சுத்தமாக யாருமே தெரியாமல் போயிருச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து உடகுளம் தர்கா விட்டு கிளம்ப வேண்டிய நேரமாயிருச்சு. மறக்காம எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.